நெக்ஸ்ட்டு ஷேப்ஸ் ஆஃப் கேலிக்ஸ். கேலிக்ஸுடைய ஷேப்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணுறது ஃப்ளார்ஸை. இதில் நீங்கள் ஷோ ஃப்ளார், அதாவது இந்த ஷூ ஃப்ளார்னு சொல்லுவாங்க இல்லையா, சன்ஃப்ளவர், இதனுடைய கேலிக்ஸை வந்து நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும். இது பார்க்குறதுக்கு வந்து பெல் ஷேப்பில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பெல் ஷேப்பில் இருந்ததுன்னா அதனுடைய நேம் வந்து என்ன? கம்பானுலேட். என்னது? கம்பானுலேட். த ஃப்ரூட்டிங் கேலிக்ஸ் இஸ் ஆன் ஷேப்டு. ஆன் ஷேப்பில் வந்து இருந்ததுன்னா, ஆன் அப்படின்னா வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா தாலி மாதிரி, இந்த புள்ளி மாதிரி இருக்கிறது, அந்த மாதிரி இருந்ததுன்னா அதற்கு நேம் வந்து என்னது? வைத்தீனியா. அதாவது அரிசி. கவனிங்க. நெக்ஸ்ட் ஒன், ஷேப்ஸ் ஆஃப் த கேலிக்ஸ். இந்த ஷேப்ஸ் ஆஃப் த கேலிக்ஸில் வந்து ஷோ ஃப்ளாரில் வந்து நீங்கள் கவனிச்சிருக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சன்ஃப்ளவர், செம்பருத்தி இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து பார்த்தோன்னா கேலிக்ஸ் வந்து பார்க்குறதுக்கு பெல் ஷேப்பில் இருக்கும். அந்த மாதிரி பெல் ஷேப்பில் இருந்ததுன்னா அதனுடைய நேம் வந்து என்ன? கெம்பானுலேட். என்னது? கெம்பானுலேட். நெக்ஸ்ட் ஒன், வித்தானியா சோம்னிஃபெரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிளான்ட்ஸில் பொறுத்த வரைக்கும் ஆன் ஷேப்பில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா அர்சியோலேட். என்னது? அர்சியோலேட் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன், டட்டூராவில் பொறுத்த வரைக்கும் டியூப்லைக் ஸ்ட்ரக்சர்ஸில் இருக்கிறதுனால அதனுடைய நேம் வந்து என்னது? டியூப்லார். நெக்ஸ்ட் ஒன், டூலிப்டு கேலிக்ஸ் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கு. அது எதில் இருக்குன்னா ஆசிமம் அப்படின்ற பிளான்ஸில் இருக்குது. சில டைம்ஸ் வந்து பார்த்தோன்னா கேலிக்ஸ் வந்து பார்க்குறதுக்கு கலர்டாக இருக்கும். அந்த மாதிரி கலர்டாக இருந்ததுன்னா அதனுடைய நேம் வந்து என்னது? பெட்டலாய்டு. என்னது? பெட்டலாய்டு. ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் இது எதில் ப்ரெசண்ட் ஆகிருக்குன்னா சராக்கா அண்டு முசாண்டா அப்படின்ற பிளான்ஸில் ப்ரெசண்ட் ஆகிருக்கு. ட்ரைடாக்ஸில் பொறுத்த வரைக்கும் கேலிக்ஸ் வந்து என்னவா மாறி இருக்கும்? மாடிஃபைடு இன்டு ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆர் கால்டு பாப்பஸ். அது வந்து என்னவா மாறி இருக்குன்னா பாப்பஸாக மாறி இருக்கும். சரிங்களா? இதுதான் ஷேப்ஸ் ஆஃப் த கேலிக்ஸ். நெக்ஸ்ட் ஒன் கவனிங்க. கொரல்லா. கொரல்லா அப்படின்னா நம்ம எல்லாத்தையுமே வந்து அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு பார்ட். ஃப்ளாரில் வந்து இது க்ரீன் கலரு, இது ஆரஞ்சு கலரு, இது பிங்க் கலராக இருக்குது, இது ஒயிட் கலராக இருக்குது, இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த ஃப்ளார் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதுதான் வந்து என்னது? கொரல்லா. மோஸ்ட்டு அட்ராக்டிவ் பார்ட்டாக இருக்குது. மெஜாரிட்டி ஆஃப் த ஃப்ளார்ஸ் அண்ட் இட் இஸ் யூஸ்வலி பிரைட்லி கலர்டு. எல்லா ஃப்ளார்ஸுமே வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்? பிரைட் கலர்டாக வந்து இருக்கும். இந்த பிரைட் கலராக இருக்கிறதுனால ஹெல்ப்ஸ் டு டிஸ்பிளே த ஃப்ளார் அண்டு அட்ராக்ட்ஸ் த பாலினேட்டர்ஸ். பாலினேட்டர்ஸை வந்து அட்ராக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த கொரல்லா தான். அது எப்படி ஃபிஷன்ஸ் ஆகியிருக்கு அதை பேஸ் பண்ணி ஃப்ளார்ஸை வந்து என்ன பண்ணியிருக்காங்க? கிளாசிஃபிகேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு கவனிங்க. சரிங்களா? அப்போ பெட்டல்லஸ் அண்டு பாலிபெட்டல்லஸ். அப்போ பெட்டல்லஸ் அப்படின்னா பெட்டல்ஸ் ஆர் டிஸ்டினக்ட். பெட்டல்ஸ் வந்து டிஸ்டினக்டாக இருந்ததுன்னா அதற்கு நேம் வந்து என்னது? அப்போ பெட்டல்லஸ். ஃபார் தி எக்ஸாம்பிள்ஸ் வந்து என்னது? ஹைபிஸ்கஸ். நெக்ஸ்ட் ஒன், சிம்பெட்டல்லஸ். இது வந்து என்ன சொல்லுவோம்? கேமோ பெட்டல்லஸ் அப்படின்னு சொல்லலாம். பெட்டல்ஸ் வந்து ஃபியூஸ்டாக இருந்ததுன்னா அதற்கு பேர் வந்து என்னது? சிம்பெட்டல்லஸ். ஃபார் தி எக்ஸாம்பிள்ஸ் இட் ப்ரெசன்ட் இன் டட்டூரா. சரிங்களா? நெக்ஸ்ட்டு இதில் பீரியாந்த். என்னது? பீரியாந்த். பீரியாந்த்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பீரியாந்த் மீன்ஸ் நாட், அதாவது கேலிக்ஸும் கொரல்லாவும் வந்து ஃப்ளாரில் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது. அன்டிஃப்ரென்ஷியேட்டடாக இருந்ததுன்னா அதற்கு பேர் வந்து என்னது? பீரியாந்த் அப்படின்னு பேர். ஈச் மெம்பர் இஸ் கால்டு டிப்பல். இதனுடைய ஈச் மெம்பருக்கு நேம் என்ன சொல்லுவோம்? டிப்பல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதில் பொறுத்த வரைக்கும் இஃப் த டிப்பல்ஸ் ஆர் டிஸ்டினக்ட் தே ஆர் கால்டு. அதாவது டிப்பல்ஸ் வந்து டிஸ்டினக்டாக இருந்தால் அதற்கு பேர் வந்து என்னது? அப்போ பெட்டல்லஸ் ஆர் பாலிபெட்டல்லஸ். ஆலியம் சட்டைவம். இது வந்து இந்த பூண்டு இருக்குது இல்லைங்களா, அதனுடைய நேம். பூண்டு வந்து என்ன செஃபலஸை வந்து சேர்ந்தது? அப்போ பெட்டல்லஸ் அப்படின்ற டைப்ஸை வந்து சேர்ந்தது. மறந்துடாதீங்க. ஈச் மெம்பர் இஸ் கால்டு டிப்பல். எந்த ஈச் மெம்பர்? பீரியாந்துடைய ஈச் மெம்பருக்கு பேர் வந்து என்னது? டிப்பல்.
இஃப் த டிப்பல்ஸ் ஆர் டிஸ்டினக்ட், இந்த டீப்பல்ஸ் வந்து டிஸ்டினக்டாக இருந்ததுன்னா அதற்கு பேர் வந்து என்னது? ஆப்போடிபிலஸ் ஆர் பாலிஃபில்லஸ். இது எதில் ப்ரெசண்ட் ஆகிருக்கும்? ஆலியம் சட்டைவமில் ப்ரெசண்ட் ஆகி இருக்கும். ஃபியூஸ்டு டிப்பல்ஸ் ஆர் கால்டு சின்டிப்பல்லஸ். இந்த ஃபியூஸ்டான டிப்பல்ஸ்க்கு பேர் வந்து என்னது? சின்டிப்பல்லஸ் ஆர் கேமோஃபில்லஸ். வேர் வி ப்ரெசன்ட் ஆலியம் சீப்பா. வெங்காயம் இருக்கு இல்லைங்களா, அது வெங்காயமில் இருக்கிறது வந்து என்னது? சின்டிப்பல்லஸ். நெக்ஸ்ட்டு பூண்டில் இருக்கிறது வந்து என்னது? அப்போடிப்பல்லஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஒன் கவனிங்க. அஸ்டிவேஷன்ஸ். அஸ்டிவேஷன்ஸ் மீன்ஸ் பேசிட்டு இருக்கு. அடுத்து கவனிங்க. அஸ்டிவேஷன்ஸ். அஸ்டிவேஷன்ஸ் மீன்ஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆஃப் செப்பல்ஸ் அண்ட் பெட்டல்ஸ் இன் த ஃப்ளார் பட். ஃப்ளார் பட் கண்டிஷன்ஸில் இருக்கிறப்போ செப்பல்ஸும் பெட்டல்ஸும் வந்து எப்படி அரேஞ்ச்மெண்ட் ஆகியிருக்கு அப்படின்றது தான் வந்து என்னது? அஸ்டிவேஷன்ஸ் அப்படின்றது. இதில் செப்பல்ஸ் அப்படின்னா கேலிக்ஸ், தென் பெட்டல்ஸ் அப்படின்னா கொரல்லா. ஓகே. தென் இதில் 5 டைப்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு ஒன் டைப் வந்து வால்வேட். என்னது? வால்வேட். மார்ஜின்ஸ் ஆஃப் செப்பல்ஸ் ஆர் பெட்டல்ஸ் டு நாட் ஓவர்லேப். மார்ஜனில் வந்து செப்பல்ஸும் பெட்டல்ஸும் வந்து ஓவர்லேப் ஆகாமல் இருந்ததுன்னா அது வந்து என்னது? வால்வேட். இதில் எந்தெந்த ஃபேமிலியில் வந்து இது ப்ரெசென்ட் ஆகியிருக்குன்னா மால்வேசி, தென் கெலோட்ராஃபிஸ், தென் அனோனா, அதாவது சீத்தாப்பூ இருக்கு இல்லைங்களா அதில், தென் வந்து எருக்கம்பூவில், தென் மால்வேசியில் வந்து செம்பருத்தி, வெண்டை, இந்த மாதிரி புளிச்சக்கீரையெல்லாம் இருக்குது இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி பிளான்ட்ஸில் எல்லாமே வந்து வால்வேட் டைப்பான அஸ்டிவேஷன்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகி லிசன். ஸோ இந்த மாதிரி இருக்கும் பாருங்கள். இதுதான் வந்து ஃப்ளாரல் டயக்ராம். சாரி, இங்கே இருக்கு பாரு, இது மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி என்னவாகிருக்குன்னா ஒன்றோட ஒன்று வந்து மார்ஜின்ஸ் மட்டும்தான் ஜஸ்ட்டு டச் ஆகி இருக்கும் ஒழிய ஒன்றோட ஒன்று வந்து ஜாயின் ஆகி இருக்காது. ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா அதற்கு நேம் வந்து என்னன்னு அர்த்தம்? வால்வேட் டைப். சரிங்களா. அடுத்து ட்விஸ்டட் ஆர் கன்வால்வுலேட் ஆர் கான்ட்ரோட்டட் அப்படின்றது ஒன் மார்ஜின் ஆஃப் ஈச் பெட்டல். என்னது? ஒன் மார்ஜின் ஆஃப் ஈச் பெட்டல் ஆர் செப்பல் ஓவர்லேப்பிங் ஆன் த அதர் பெட்டல். அதாவது ஓவர்லேப்பிங் ஆகியிருக்கும் ஒரு பெட்டலோட ஒன்றோடு ஒன்று வந்து என்னவாகிருக்குன்னா சேர்ந்து இருக்கும். இதில் வந்து என்ன இருக்குன்னா பெட்டல்ஸ் ஆஃப் சைனா ரோஸ். சைனா ரோஸ்னாலும் அது வந்து மால்வேசி ஃபேமிலியில் வரக்கூடிய ஒரு சன்ஃப்ளவர், அதாவது சூரியகாந்தி, இந்த செம்பருத்தி சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான். சரிங்களா. கவனிங்க. இதில் வந்து எப்படி இருக்கும் அஸ்டிவேஷன்ஸ் அப்படின்னா இப்படி இருக்கும் பாருங்கள். ஒன்று முன்ன, தென் அனதர் ஒன் வந்து பின்ன, இந்த மாதிரி ஒன்றோட ஒன்று வந்து ஜாயின் ஆகியிருக்கும். சரிங்களா. இதுதான் வந்து ட்விஸ்டடாக கன்வால்வுலேட் அப்படின்றது. அடுத்தது இம்ப்ரிகேட் டைப். அடுத்தது என்னது? இம்ப்ரிகேட் டைப். இந்த இம்ப்ரிகேட் டைப்பில் பொறுத்த வரைக்கும் செப்பல்ஸ் தென் பெட்டல்ஸ் இர்ரெகுலர்லி ஓவர்லேப். இது வந்து எப்படி இருக்குன்னா இர்ரெகுலராக வந்து அரேஞ்ச்மெண்ட் ஆகியிருக்கும். ஒன் மெம்பர் ஆஃப் த ஹோல்ஸ் இஸ் எக்ஸ்டீரியர். ஒன்று வந்து எக்ஸ்டீரியராகவும் இன்னொன்று வந்து இன்டீரியராகவும் இருக்கும். ரெஸ்ட் ஆஃப் த 3 ஹேவிங் ஒன் மாரிஜன். இதில் 3 வந்து ஒன் மாரிஜனில் வந்து இருக்கும். அனதர் 2 வந்து என்னவாக இருக்குன்னா அதர் வந்து எக்ஸ்டீரியரில் வந்து இருக்கும். ஒன் மாரிஜன் எக்ஸ்டீரியர்லேயும் அதர் வந்து இன்டீரியர்லேயும் இருக்கும். இது எதில் இருக்குன்னா கேஷியாலையும் தென் டெலானிக்ஸ் அந்த மாதிரி பிளான்ஸில் இருக்கும். சீதர் இதில் சம் டைப்ஸ் இருக்குது. 3 டைப்ஸ் வந்து இருக்குது. இம்ப்ரிகேட், தென் குயின்சியல், அசெண்டிங்லி, தென் வேக்சிலரி, இந்த மாதிரியான டைப்ஸ் வந்து இருக்குது. சரிங்களா. இம்ப்ரிகேட் அப்படின்றத எப்படி இருக்குது அப்படின்றத கவனிங்க. சீதர் இம்ப்ரிகேட் டைப்ஸ் வந்து ஸோ இதுதான் வந்து மெயின் ஃபார்ம் ஆகிறது. தென் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி இருக்கும். தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து இப்படி ஃபார்ம் ஆகும். தென் நெக்ஸ்ட்டு இப்படி, தென் இந்த மாதிரி ஒன்றோட ஒன்று வந்து என்னவாக இருக்குன்னா
செப்பரேட்டடாக ஒன்று உள்ள ஒன்று வெளியே அந்த மாதிரி வந்து இருக்கும். இந்த மாதிரி இருந்ததுன்னா அதனோட நேம் வந்து என்னது? இம்ப்ரிகேட் டைப். நெக்ஸ்ட் ஒன் வந்து வேக்சிலரி. என்னது? வேக்சிலரி. வேக்சிலரியில் பொறுத்த வரைக்கும் லார்ஜான போஸ்டீரியர் பெட்டல்ஸ் போத் மாரிஜன்ஸ், அதாவது லார்ஜான போஸ்டீரியர் பெட்டல்ஸ் வந்து இருக்கும். போத் மாரிஜன்ஸ் வந்து என்னவாகும்னா ஓவர்லேப் ஆகியிருக்கும். பெட்டல்ஸ் தென் lateral petals other margin overlap anterior petals. ஆன்டீரியர் பெட்டல்ஸும் வந்து என்னவாக இருக்குன்னா ஓவர்லாப் இருக்கும். எதில் இருக்குது அப்படின்னு கவனிச்சோன்னா அவரையில் வந்து இருக்குது. இதில் அவரை துவரை தென் வந்து சம் அதர் பிளான்ஸ் ஃபேபேசியே பிளான்ஸில் வந்து இந்த வேக்சிலரி டைப்ஸான ஆஸ்டிவேஷன்ஸ் வந்து ப்ரெசண்ட் ஆகியிருக்கும். கவனிங்க, இது எப்படி இருக்குது அப்படின்றத வந்து நாம் இப்போ பார்க்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? இது வந்து வேக்சிலரியில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகிறது. தென் இப்படி ஃபார்ம் ஆகும். தென் இப்படி வரும். அதற்கடுத்து இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். இதுதான் வந்து என்னது? வேக்சிலரி. ஓகே. நெக்ஸ்ட்டு குயின்சியேல். என்னது? குயின்சியேல். இதில் பொறுத்த வரைக்கும் இம்ப்ரிகேட் ஆஸ்டிவேஷன்ஸ் இன் which two petals are external. 2 petals வந்து எக்ஸ்டர்னலும் 2 வந்து இன்டர்னல்லையும் இருக்கும். 1 petal with 1 margin internal and other margin external. ஒன்று வந்து இன்டர்னலாகவும் another ஒன் வந்து எக்ஸ்டர்னலாகவும் இருக்கும். இந்த மாதிரியான அஸ்டிவேஷன்ஸ் வந்து எதில் ப்ரெசண்ட் ஆகியிருக்குன்னா கொய்யாவில், தென் வந்து ஐப்போமியா பட்டாட்டஸ் அப்படின்னு சொல்லுவோம் அந்த பிளான்ஸில், தென் கேத்ராந்தஸ் அப்படின்ற பிளான்ஸில் வந்து என்னவாகிருக்குன்னா இந்த குயின்சியல் டைப்பான அஸ்டிவேஷன்ஸ் வந்து ப்ரெசண்ட் ஆகியிருக்கும். இதுவும் கவனிங்க, இந்த மாதிரி இருக்கும். இதுதான் வந்து மெயின். தென் இதில் ஒன்று உள்ளே இருக்கும். தென் அதை தழுவி வந்து என்னவாகும்னா இப்படி இருக்கும், எக்ஸ்டீரியராக ஃபார்ம் ஆகும். தென் அடுத்து இதில் ஒன்று வந்து இன்டீரியர் ஆகும். தென் நெக்ஸ்ட்டு இதில் எக்ஸ்டீரியர் ஆகும். இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். இதுதான் வந்து என்னது? குயின்சியல். அடுத்து கவனி, இந்த பிக்சர்ஸை வந்து பாரு எல்லாரும். அதாவது இது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வால்வேட். என்னது? வால்வேட். இதில் எப்படி இருக்குதுன்னு சொன்னோம், மார்ஜின்ஸ் ஆஃப் செப்பல்ஸ் அண்டு பெட்டல்ஸ் வந்து என்னவாகி இருக்காதுன்னா ஓவர்லாப் ஆகியிருக்காது. பாரு, இங்கே ஒரு கேப் இருக்கும், இங்கே கேப் இருக்குது, இங்கே கேப் இருக்குது, இங்கே கேப் இருக்குது. பாரு, இதன் மூலமாக என்ன தெரிஞ்சுக்கலான்னா இதில் வால்வேட்டில் வந்து ஓவர்லாப் இருக்காது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன் கவனிங்க, ட்விஸ்டடாக இருக்கும். பாருங்கள், ட்விஸ்டட் ஆர் கன்வால்வேட். இது வந்து என்னது? ட்விஸ்டட் டைப். இதில் பாருங்கள், இந்த இடத்துலையும் இந்த இடத்துல இங்கே பிளேசஸில் எல்லாத்துலேயுமே வந்து ஓவர்லாப் ஒன்றோட ஒன்று வந்து நெருக்கமாக அட்டாச்மெண்ட் ஆகிட்டு இருக்கும். பாருங்கள். ஸோ இதை தான் வந்து நாம் என்ன சொல்கிறோன்னா ட்விஸ்டட் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இம்ப்ரிகேட். என்னது? இம்ப்ரிகேட்னா நான் என்ன சொன்னேன், செப்பல்ஸும் பெட்டல்ஸும் வந்து இர்ரெகுலராக, இங்கே பாரு, இங்கே ஒரு மாதிரி இருக்கும், தென் இங்கே ஒரு மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி இர்ரெகுலராக வந்து ஓவர்லாப் ஆகி இருந்தால் அது வந்து என்னது? இம்ப்ரிகேட். இதில் ஒன்று உள்ளேயும், இங்கே பாரு, ஒரு சைடு உள்ளே இருக்குது, இன்னொரு சைடு வந்து என்ன இருக்குது? வெளியே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபார்ம் ஆச்சுன்னா அதனுடைய நேம் வந்து என்னது? இம்ப்ரிகேட். நெக்ஸ்ட் ஒன் வந்து இந்த பாருங்கள், இந்த பிக்சர்ஸை பாருங்கள். வால்வேட் எப்படி இருக்குது, தென் ட்விஸ்டட் எப்படி இருக்குது, தென் இம்ப்ரிகேட் எப்படி இருக்குன்றதை கவனிங்க. நெக்ஸ்ட்டு இது வந்து என்னன்னு பார்த்தோன்னா குயின்சியல். என்னது? இந்த லாவெண்டர் கலரில் இருக்குது பாருங்கள், இதுதான் வந்து குயின்சியல். இதுலேயும் வந்து என்ன இருக்குன்னா கேப்ஸ் வந்து இருக்கும். இது இம்ப்ரிகேட்டுடைய ஒரு டைப் தான் வந்து என்னது? குயின்சியல். இதுவும் ஒன்றோட ஒன்று வந்து இதாக இருக்கும். ஆன்டீரியர் இன்டீரியர் அப்படின்ற இது வந்து இருக்கும். சரிங்களா? ஒன்று உள்ளேயும் ஒன்று வெளியவும் வந்து ஃபார்ம் ஆகியிருக்கும். அந்த மார்ஜனோட ஒன்று வந்து இணைஞ்சு இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வேக்சிலரி. என்னது? வேக்சிலரி. இந்த வேக்சிலரியில் கவனிங்க, இதுதான் வந்து ஃபஸ்ட்டு இங்கே இருக்குது பாருங்கள், கேலிக்ஸ் இது இருக்கும். நெக்ஸ்ட்டு 2 இது வந்து உள்ளே இருக்கும். நெக்ஸ்ட்டு இதுவும் வந்து ஜான் ஆகியிருக்கும். புரியுதுங்களா? வேக்சிலரியில் பொறுத்த வரைக்கும்
லார்ஜான போஸ்டீரியர் பெட்டல்ஸ் வந்து இருக்கும். இதுதான் வந்து போஸ்டீரியர். என்னது? போஸ்டீரியர். அதில் வந்து பார்த்தோன்னா மார்ஜன்ஸ் வந்து ஓவர்லேப் ஆகி ஃபார்ம் ஆகியிருக்கும். இது எதில் இருக்குது? பீன்ஸில். தென் டாலிகாஸ் லேப் சொல்லுவோம் அவரையில். ஸோ சம் அதர் ஃபேபேசி ஃபேமிலிஸ் எல்லாத்துலேயுமே வேக்சிலரி டைப்ஸான அஸ்டிவேஷன்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகியிருக்கு. ஸோ இந்த 5 டைப்ஸ்க்கும் வந்து சில லோக்கல் வெரைட்டிஸ் வந்து எக்ஸாம்பிள்ஸ் வந்து உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ உன்னுடைய சரௌண்டிங்ஸில் வந்து இது ரிலேட்டடான ஃப்ளார்ஸ் வந்து கிடச்சதுன்னா என்ன பண்ணு, அது எப்படி இருக்குது அந்த ஃப்ளார் வந்து கேலிக்ஸில் இது பாருங்கள், இதுதான் வந்து க்ரீன் கலரில் இருக்கக்கூடிய கேலிக்ஸ். இதில் வந்து எப்படி வந்து ஃப்யூஸ் ஆகியிருக்கு, அதாவது இணைஞ்சி இருக்குது அப்படின்றத வந்து தனித்தனியாக டிசெக்ஷன் பண்ணி நீ ஃப்ரீயாக இருக்கிறப்போ லேர்ன் பண்ணி பாரு. சரியா? தட்ஸ் ஆல் ஃபார் தீஸ் எஸ்டிவேஷன்ஸ். ஓகே.